ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் தீய செயல்களையும் சதி வேலைகளையும் பற்றி கூறவே நான் இப்பொழுது உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன்னிடம் அன்பு காட்டி பாசம் வைத்து ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் சில நபர்களை பற்றித்தான் கூற வந்துள்ளேன். இத்தனை நாட்கள் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாய். இனி கேட்காதே, அது உனக்கு நல்லது அல்ல. அதை பற்றி உனக்கு உணர்த்தவே உன்னுடன் பேச வந்துள்ளேன். நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன். என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தையே, உன் துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்து விட்டது. உன் கர்ம வினைகள் முடிந்து விட்டது. இனி நீ கவலைப்பட ஏதும் இல்லை. நாம் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நன்மைகளும் உதவிகளும் செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று என்னிடம் வந்து பலமுறை அழுது கொண்டிருந்தாய். கவலைப்படாதே என் தங்கமே, உன் முழு மனதை நான் அறிவேன். நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் கெடுதலும் செய்தது இல்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ மற்றவர்களை நம்பி நம்பி இதுவரை ஏமாந்தது எல்லாம் போதும். எழுந்திரு, விழுத்திடு, யாரையும் நம்பாதே. உன் தாய் என்னை நம்பு. உன்னிடம் நான் எப்பொழுதும் ஒன்றை மட்டுமே கூறுவேன். உனக்காக உன் தாய் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நீ சில சமயம் கோபத்தால் மற்றவர்களை திட்டி விடுகிறாய். ஆனால் அவர்களோ உன் கோபத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். அந்த கோபத்தில் இருக்கும் உண்மையை பார்க்க மறுக்கிறார்கள். ஆனால் அதை நான் அறிவேன் தங்கமே. உன் கோபத்தில் உள்ள அன்பையும் உரிமையையும் எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுது மனம் திருந்துவார்கள். இதுவரை உன் வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகளையும் கவலைகளையும் சந்தித்து இருக்கிறாய். இனிமேல் அது எதுவும் உனக்கு நடக்காது. இனி உன் வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. உன் கை ஓங்கும் நாள் வந்து விட்டது பிள்ளையே. உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். அனைவருக்கும் உதவி, அனைவரிடமும் அன்பு காட்டு. உன் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உனக்கு நாளை விடியல் இனியதாக இருக்க போகிறது. உன்னுடைய மகிழ்ச்சியான காலம் வந்து விட்டது. நல்லதே நடக்கும். என்றும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருப்பேன் என்று முழுமையாக நம்பு. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்து சேர்ந்தது. அதை நிறைவேற்றுவதற்கான வேலைகளையும் நான் ஆரம்பித்து விட்டேன். இனியும் கவலை வேண்டாம் தங்கமே. என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்த பிறகும் நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக் கொண்டிருப்பது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைக்கிறது. உனக்கு சொந்தமானது உன்னிடம் இருந்து பறிபோய் விடுமோ என்று பயப்படாதே. அது உனக்கு சொந்தம் என்றால் அதை உன்னிடம் ஒப்படைப்பது எனது கடமை. என்னிடத்தில் சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பிள்ளைகளை பாதுகாப்பதும் வழி நடத்துவதும் தான் இந்த தந்தையின் முதல் வேலை. என் குழந்தையே, நியாயமான செயலை நிறைவேற்றுவது என் பொறுப்பு. உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்தில் கூறிவிட்டாய். இனி எதை பற்றியும் நினைக்காதே. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீ ஆசைப்பட்டது கேட்டது உன் கையில் இருக்கும். என் பிள்ளைக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல தொழில், திருமண வரன், குழந்தை பாக்கியம், அனைத்து நல்ல காரியங்களும் நடத்தி நிறைவேற்றி வைப்பது என் கடமையாகும். நீ கவலைப்படாமல் இருக்கு தங்கமே. இதுவரையில் எதுவும் நடக்கவில்லை, இதுவரையில் எதுவும் மாறவில்லை. இனிமேல் தானா எதுவும் மாறப்போகிறது என்று உன் மனதிற்குள் நினைக்கிறாய். நீ சொல்வது சரிதான். ஆம் குழந்தையே, இதுவரை எதுவும் மாறவில்லை என்பது உண்மைதான். அதற்கு காரணம் உன் கர்மாக்கள். இப்பொழுதுதான் உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்கான காலம் கனிய தொடங்கியுள்ளது. எந்த நாளுக்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல நாள் வந்து விட்டது. இனி உன் ஆசைகள், விருப்பங்கள், வேண்டுதல்கள் என அனைத்தும் நிறைவேறும். இது சத்தியம். என்னை நம்பினால் என் வார்த்தையையும் நம்பு. என்னை உன் கண்களால் பார்த்திருக்க மாட்டாய்,
ஆனால் என் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உன் செவிகளால் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஏனென்றால் நீ அதிகமான அழுத்தத்திலும் கஷ்டத்திலும் இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் ஆறுதல் வார்த்தைகளை உன்னிடத்தில் சேர்த்திருக்கிறேன். என் வார்த்தைகளில் என்னை உணர்ந்திருப்பாய். இல்லையே, நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கின்றேன். உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்காமல் நான் பாதுகாக்கின்றேன். இனி உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். சகல செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ்வாய். நான் வாழ வைத்தேன். எந்த நேரத்திலும் அற்புதம் செய்வேன். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். இந்நாளை மகிழ்ச்சியாகவே துவங்கு. உன் வாழ்க்கை அடுத்த நிமிடம் உனக்கு மாபெரும் வியப்பை அளிக்க காத்திருக்கிறது. எல்லாம் கடந்து போகும். எதுவும் இங்கு நிலைத்து நிற்பதில்லை. நமக்கான துன்பங்களும் அப்படித்தானே, எல்லாம் கடந்துதானே போகும். அடுத்தடுத்த நொடி நமக்கு மாபெரும் வியப்பை தானே வைத்து காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையும் அப்படித்தான் கண்மணி. உனக்கு எதிராகத்தான் எல்லோரும் செயல்படுகிறார்கள் என்றால், உனக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகம் என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். 100 நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நாம் வளர்வதற்கு ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் சிறந்தது. நம் தன்மானத்தை பதம் பார்த்து தன்னம்பிக்கையை தூண்டுவது எதிரித்தான். எதிரி முன் வளர்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உன் வாழ்வில் உன்னை உயர்த்தும். உன் வாழ்க்கையை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் இருக்கும். கஷ்டங்கள் தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். கஷ்டங்கள் தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும் கண்மணி. உனக்கு உதவி செய்யவும் ஆறுதல் கூறவும் யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெறுவன் என்பவர்கள்தான் உறுதியாக வெற்றி பெறுகிறார்கள். இது உன் வாழ்க்கை. நீதான் வாழ வேண்டும். நீதான் அதை சரி செய்து கொள்ளவும் வேண்டும். குழந்தையே, எனக்காக யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். ஒன்றை புரிந்து கொள், தனிமை கிடைப்பது உன்னை நீயே தெரிந்து கொள்ள. உன்னை பற்றி உன்னை விட வேறு யாருக்கு தெரியும்? நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே. உன் காலில் நிற்க முயற்சி செய். உனக்கென வகுக்கப்பட்ட நல்லதொரு பாதையில் செல். உன் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள். தன்னம்பிக்கை மற்றும் முயற்சியை கொண்டு வெற்றி கனியை பெற்றுக்கொள். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.